சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி 5வது நாளாக ஆலோசனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். பிரகாஷ், முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தோல்விக்கான காரணம் மற்றும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். பல்வேறு மாவட்டங்களுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில இன்றைய தினம் திருச்சி மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். காலையில திருச்சி புறநகர் வடக்கு, புறநகர் தெற்கு, புறநகர் கிழக்கு ஆகிய அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த 4 மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். இன்று மாலை நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். குறிப்பாக தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும், அதே போல வரக்கூடிய நாட்களில் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் மாற்றுக் கட்சிக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கட்சியினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியில எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. அதனால ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் போது அந்தந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் மாற்றுக் கட்சிக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பதிலாக புதிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதற்கான பட்டியலை தர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டு வருவதாக தெரிகிறது. அதே போல உள்ளாட்சி தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார். இன்றைய கூட்டத்திலும் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கு அந்த அறிவுறுத்தல்களை எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.